பத்மஜா ரொம்ப ஃபேன். நல்லா பண்றாங்க. எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிக்கும். எந்த டைலாக் பிடிச்சிருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பிடிச்சிருக்கு டயலாக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தேங்க்யூ சீக்கிரமா 1 lakh வரணும். ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். என் டாட்டரோடது ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்ல சேனல் அக்கீஸ் டே அவுட் நிறைய வீடியோ. இப்போ நாங்கள் அவளோட வளர்ப்பு பண்ணோம். அதில் அந்த ரீல்ஸ் கூட ஃபேமஸ் ஆச்சு. ஓகே. ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்க நேம் வந்து பத்மஜாங்க. அவங்க என்னோடய ஃபேனாக. நான் பேசுகிறேன்ல, ஒரு கோல்டு ஜுவல்லரி பார்க்கும்போது பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சேன்னு சொல்லுவேன்ல, அந்த வேர்டு அவங்களுக்கு பிடிக்குமா. அதனாலேயே என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனாங்க. ஸோ நைஸுங்க. நிஜமாகவே அழகாக பேசுனாங்க. எனக்கு அவ்வளோ அழகாக அவங்க கமெண்ட் எல்லாம் சொல்கிறாங்க, விஷ் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பத்மஜா சிஸ்டர். சரிங்க, இன்றைக்கி வீடியோவில் வந்து சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் ஆஃபர் போட்டிருக்காங்கல்ல, அது ரொம்ப நாளாக லாஸ்ட் வீக்லேருந்து நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட்டில் கேட்டுட்டு இருக்காங்க, அக்கா எல்லாம் காலி ஆயிடுச்சா, இல்லை இன்னும் ஏதாவது நல்லா பார்க்குற மாதிரி வாங்குற மாதிரி இருக்கா அக்கா, அதுக்காக ஒரு வீடியோ போடுங்கன்னுட்டு. லாஸ்ட் வீக்கு எங்கள் ஊரில் கொஞ்சம் திருவிழாவுக்கு போயிருந்தேன். ப்ளஸ் அதோட ஹெல்த்து அங்கேருந்து வந்து ஹெல்த்து கொஞ்சம் இஷ்யூவாக இருந்துச்சு, நான் ஷூட் எடுக்க முடியல. ஸோ வந்து இன்றைக்கி டேட் கூட அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 2 ஜூன் 2026. நான் போகிற அன்னைக்கு என்ன ஜுவல்லரி 0% வேஸ்டேஜில் இருக்குன்னுட்டு இந்த விலாகில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. 2 கிராம்லேருந்து 200 கிராம்ஸ் செயின் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க. சில கலெக்ஷன் எல்லாமே ஒரே விலாகில் காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் 0% வேஸ்டேஜ்ன்னுட்டு ஒரு பிளேஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 0% வேஸ்டேஜ் அங்கே தான் இருக்குது. மற்றபடி மிச்சம் எல்லாமே வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரி எல்லோ கலர் டேக் போட்டிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கக்கூடிய டாலர்ஸு, ரிங்ஸு ஃபஸ்ட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இது எல்லாமே 0% வேஸ்டேஜ் தாங்க. சாமியோட உருவம் இருக்கிற மாதிரி, அவங்கவுங்க சாமி கும்பிட்ற மாதிரி பிரபு சாமி இருக்கார். அப்புறம் முஸ்லீம் சிஸ்டர்ஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி டாலர்ஸு அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே ரிங்ஸ் கலெக்ஷனுங்க. கோல்டோட நீங்கள் போகிற அன்றைக்கி கோல்டோட வெயிட்டு எவ்வளோ ரேட் இருக்குது, அந்த ரேட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும்தான் நீங்கள் பே பண்ணணுங்க. இந்த ரிங்கு சூப்பராக இருந்துச்சு. ஹார்ட் சிம்பிள் வச்சு கெட்டியாக பண்ணியிருக்காங்க. கம்பி பேட்டர்னில் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டில் இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன், நீங்கள் வாங்கும்போது 1க்கு 10 டைம் செக் பண்ணிக்கோங்க. அங்கே ஃபஸ்ட்டில் நான் காட்டினேன் இல்லை, பெரிய டாலரு, அது கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருக்குல்ல, அதுக்கு மேலே அந்த செயினுக்கு போட ஹூக் இருக்குல்ல, அது கொஞ்சம் பெண்டாக இருந்துச்சு. நான் அதுவுமே சொல்லிடுறேங்க, நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டே வாங்கிக்கோங்க. எந்த ஒரு பொருள் 1 கிராமில் வாங்குறதா இருந்தாலும் நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இதெல்லாமே சாலிடான கெட்டியான கம்பியில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே தாராளமாக வாங்கலாம். எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகிடுச்சு, நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே 3 கிராம்ஸில் இருக்குங்க. ஸ்டோன்ஸ் வச்சு டைமண்ட் மாதிரி அந்த ஃபினிஷிங் வருது. நல்லா தான் இருந்துச்சு இந்த ரிங்குமே. அப்புறம் இந்த ரிங்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிங்க் கலரு ரூபி ஸ்டோன் ஒன்று வச்சுருக்காங்க, திலகம் ஷேப்பில். சுற்று வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு 3 கிராம்ஸில் இருக்குது. நான் வேர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப அந்த 2 ரிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கும், சூப்பராக இருந்துச்சு. ஓப்பனபிள் கிடையாது, ஆனால் அப்படியே ஒட்டிட்டு தான் இருக்குங்க, அழகாக இருக்குது. அடுத்தது இந்த ரிங் எல்லாமே லைட் வெயிட்டில் வர மாதிரி பேட்டர்னுங்க. 2 கிராமில் இருக்கிற மாதிரி மேங்கோ ஷேடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எனாமில் பெயிண்டிங் வருது. ஸ்டோன்ஸுக்கு தனி ரேட்டு மென்ஷன் பண்ணுறாங்கங்க. அந்த நான் போட்டிருக்கேன் இல்லை, காட்டினேன் இல்லை, அந்த ரூபி வச்சது, அதுக்கு வந்து 370 ருபீஸ் என்னவோ ரூபிக்கு, அந்த ஸ்டோன்ஸுக்கு ரேட்டு சொன்னாங்கங்க. அங்கே மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரிங்கு பாருங்கள், லவ் வந்துட்டு அந்த ஃபெல்லிங் போட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே கொஞ்சம் ட்ரெண்டியான ரிங் தான், கெட்டியாக இருக்குது. ஸோ இது 3 கிராமுக்கு இன்னும் 300 மில்லிகிராம் என்னவோ கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த வந்து 0% வேஸ்டேஜில் இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு டாலர்ஸு அந்த ரிங்ஸ் காட்டினேன்ல, இங்கே செயின்ஸு சில கலெக்ஷன்ஸ் தான் இருக்குங்க. எக்கச்சக்கமாக இருந்துச்சா, கிட்ட 20 செயின் கிட்ட இருந்துச்சா. ஆனாலும் இப்போ நான் போன செகண்ட் அன்னைக்கு இந்த செயின்ஸ் தான் இருக்குது. நீங்கள் போகிற அன்றைக்கி இது கூட இல்லாமையும் போயிடலாம். ஸோ உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க, செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இதெல்லாமே செயின்ஸுங்க, கெட்டியான செயின், முகப்பு வச்ச மாதிரி அந்த ஸ்டோன்ஸ் வச்ச ஒரே செயின் தான் இருந்துச்சுங்க. அடுத்தது இந்த மாதிரி செயின் இருக்குது.
இதில் இங்கே காட்டுற பாருங்கள், இது ஒன்று தான் 5 சவரத்தில் இருந்துச்சு, மற்றபடி எல்லாமே காலி ஆயிடுச்சா 5 சவரத்தில். இது 8 புடி செயின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ரோப் செயின் எல்லாம் கெட்டியாக ஸ்ட்ராங்காக தான் இருக்குங்க. அதையும் செக் பண்ணேன் நான். நல்லா ஹெவி வெயிட்டில் வாங்கணும் ரோப் செயின்னா இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இந்த செயின் வந்து சச்சின் டைப் செயின் இல்லை, இதுவுமே கொஞ்சம் கெட்டியாக ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. இந்த செயின் வந்து உங்களோட பர்சனல் தாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. இது வந்து எனக்கு கொஞ்சம் தெரியல, அது அவ்வளோ ஓகேன்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகலை. ப்ளஸ் அடுத்தது இந்த செயின் பிளாக் பீட்ஸ் செயின் சூப்பராக இருந்துச்சு. நான் வேர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், கெட்டியாக இருக்குங்க. அந்த டாலரோடு சேர்த்து இந்த பிளாக் பீட்ஸுக்கு எதுக்குமே சார்ஜ் வராது, ஓகேங்களா. ஸ்டோன்ஸ் இந்த தான் சார்ஜ் பண்ணுவாங்க. பிளாக் பீட்ஸ் எல்லாம் லெஸ் பண்ணிவிட்டு கோல்டோட ரேட்டு மட்டும்தான் நீங்கள் ஜிஎஸ்டியோட பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. 3 அழகாக கெட்டியாக இருந்துச்சு. இதுக்கு டாலர் இல்லை, உங்களுக்கு வேணுமென்னா நீங்கள் அங்கே பக்கத்தில் நான் ஃபஸ்ட்டில் டாலர் காட்டினேன்ல, அதில் ஹார்ட் சிம்பிள் மாதிரி டாலர் இருந்துச்சு, நீங்கள் பேரப் பண்ணி வாங்கிக்கோங்க வேணுமென்னா. அடுத்து இந்த பிளாக் பீட்ஸ் செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா அழகாக டீசெண்டாக நீங்கள் ஆஃபீஸ் வேர் போகணுன்னும் போது இந்த மாதிரி போட்டுட்டு டெய்லி போகலாம், கெட்டியாக தாராளமாக இருந்துச்சு. அடுத்தது இதில் 4 செயின் இருந்துச்சுங்க, கோதுமை பூசை செயின். இது 120 கிராம்ஸ் கெட்டு இருக்குது. 15 புடியை சொல்லுவாங்கள்ல, 15 புடி செயின். இது 8, 10, 12 சொல்லுவாங்க. இது 15 புடி செயின் ஒன்று தான் இருந்துச்சு. எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள், இவ்வளோ லென்த்தான செயினாக நீங்கள் டபுளாக கூட போட்டிக்கலாம், தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. அடுத்தது இந்த செயின் வந்து 64 கிராம்ஸ் இருக்குது, 8 சவரம் கெட்டு இருக்குது. இதுவுமே கோதுமை பூஸ் செயின் தான், கெட்டி செயின், நல்லா 12 புடி செயினுங்க. இது நல்லா ஸ்ட்ரென்த்தாக லாங்காக இருக்குது, அதுக்கு தான் உங்களுக்கு அந்த லென்த்து காட்டுறேன். அடுத்தது இது ரெண்டுமே 10 புடி 10 புடியாக இருந்துச்சு. இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த செயின் வெயிட்டாக ஹெவி வெயிட்டில் இருந்துச்சுங்க, கெட்டியாக இருக்குது. 160 கிராம்ஸ் வெயிட் இருக்குங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே 0% வேஸ்டேஜ் தான். அப்புறம் அந்த செக்ஷன்லவே மெட்டிங்க, இது பிளெயின் மெட்டி கூட இருந்துச்சு. இது வந்து ஸ்டோன்ஸ் மெட்டி, நல்லா பார்வையாக ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு அழகாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ரிங்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஹேண்டு ஃபிங்கர் ரிங்கு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் காட்டுறேன். அடுத்தது இது 3 ஹூக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், த்ரிபிள் செயின் போட்டுற மாதிரி. பக்கத்தில் வந்து நம்மளுக்கு பெண்டன்ட் பார்வையாக கழுத்துக்கிட்ட வர மாதிரி லக்ஷ்மி அம்மன் வச்ச ஒரு பெண்டன்ட், ட்ரெடிஷ்னலான பெண்டன்ட்ஸு. இதெல்லாமே பெண்டன்ட்ஸ் தான். முகப்பூ தாலி செயினுக்கு போடுற மாதிரி. இதில் சிங்கிள் ஹூக் இருக்குது, டபுள் ஹூக் இருக்குது. இங்கே ப்ளைனாக கொடுத்துருக்காங்கல்ல, அது கெட்டியாக ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இருக்கிறதே அவ்வளோதான். அடுத்தது இந்த செக்ஷனில் 2nd ஃப்ளோருக்கு போயிருந்தாங்க. அதில் வந்து கம்மல் வச்சுருக்காங்க. சொல்லியிருக்கேன் இல்லை, 0% வேஸ்டேஜ் அன்னுட்டு சில கலெக்ஷன்ஸு அதுக்காக ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நகாஸ் வச்ச கம்மலுங்க, நல்லா சாலிடாக அழகாக கெட்டியாக தான் இருக்குது, டேமேஜ் எதுவும் இல்லை. நானும் செக் பண்ணேன், நீங்களும் வாங்கும்போது செக் பண்ணிக்கோங்க. சாலிடான இதெல்லாமே நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கணுன்னா 18% கிட்ட போடணும். நல்லா அழகாக இருந்துச்சுங்க. அடுத்தது இந்த சிம்பிளான ஒரு ரோஸ் ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வருது, க்ரீன் ஸ்டோன் வருது, ஜிமிக்கி வந்து கடோ ஜிமிக்கி மாதிரி பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த கலெக்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குங்க. நான் எவ்ரி பீஸ் செக் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வராங்க, பார்க்குறாங்க, போட்டு காட்டுறாங்க, போட்டு பார்த்துக்கிறாங்க. ஸோ ஏதாவது பெண்டு கூட ஆகலாம் நீங்கள் போகிறதுக்குள்ளே. நான் போகிற அன்றைக்கி மட்டும் இதெல்லாம் நல்லா, அந்த க்ரீன் கலர் பீட்ஸு கம்மல் இருக்குல்ல, அது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு. இதுவுமே நான் நல்லா செக் பண்ணேங்க. 25 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. லென்த்தான சாலிடான டிசைனர் பீஸுங்க, அழகாக இருந்துச்சுங்க. எவ்வளோ லென்த், 4 விரல் இன்னும் தாண்டி வருது. நம்ம ஏதாவது சுடிதார் கிராண்டாக போட்டு இந்த ஒரு கம்மல் போட்டால் போதும், சூப்பராக இருக்கும். அடுத்தது இது வந்து பிங்க் அண்டு க்ரீனு அண்டு ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சாந்தாலி பேட்டர்னு. அதில் வந்து முத்து வருது. பேக் சைடு ஸ்க்ரூ வந்து பாம்பே ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி யாராவது விரும்புவீங்கன்னா போட்டுக்கோங்க. இதெல்லாமே பீட்ஸ் வச்ச கலெக்ஷன் தாங்க. கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க, ஒரு லிங்க்கு செக் பண்ணுங்கள், உங்களுக்கு டைம் எடுத்துக்கிட்டு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே டிசைனர் பீஸ் மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வந்து எனாமில் பெயிண்டிங் இருந்துச்சு. கம்மல் இயர்ரிங்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குங்க பார்க்கும்போது. இந்த இயர்ரிங்ஸுமே அழகாக தான் இருந்துச்சு. பேக் சைடு பாம்பே ஸ்க்ரூ 3 சவரம் கிட்ட இருக்குது. இது வந்து அங்கங்கே ஒரு பாம்கின் சைஸ் பேட்டர்னில் க்ரீன் கலர், லைட் க்ரீனில் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, முத்து கொடுத்துருக்காங்க. சில கம்மலில் ஒரு முத்து இல்லை, ஒரு ஸ்டோனும் இல்லைங்க, நல்லா செக் பண்ணிக்கோங்க.
அடுத்தது இது வந்து ஒரு கேரளா பேட்டர்ன் மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரூபி எமரால்ட் ஸ்டோன்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சாந்தாலி பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. முத்து அண்டு பிங்க் கலர் பீட்ஸு. இது வந்து ஸ்டட்டு நல்லா இருந்துச்சுங்க, ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 4 கிராம் கிட்ட இருக்குது. அடுத்தது இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஓல்டு மாடல் ஸ்டோன்ஸ் கம்மல் தான். இந்த க்ரீன்ஸு கம்மல் வந்து 8 கிராம் கிட்ட இருந்துச்சு. வேறு லெவல் இருந்துச்சுங்க. டிசைனர் பீஸ் தான், கெட்டியாக ஸ்ட்ராங்காக பேக் சைடு க்ளோசிங்கோடு இருக்குது. இது மாதிரி குட்டி குட்டி கம்மல் கூட 2 கிராமுக்கு அவைலபிள் இருக்குங்க. இதெல்லாமே கூட கொஞ்சம் லென்த்தான ஒரு நம்மளுக்கு திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது முத்து வச்ச மாதிரி வாங்கணும், அப்படியே ஸ்டட்டோடு வாங்கணுன்னா இந்த மாதிரி இருக்குது. சாந்த்பாலி முத்தில் வாங்கணும்னாலும் அவைலபிள் இருக்குது. இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸு சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நேராக விசிட் பண்ணி வாங்கிக்கோங்க. இங்கே இருக்கிற சாந்த்பாலி கலெக்ஷனில் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே புது மாடலு ப்ளஸ்ஸு புதுசாக இருக்குங்க. எதுக்கு இங்கே 0% வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. 91622 ஹால்மார்க்கு, அதை ஹெச்ஐ எல்லாமே முத்திரையோடு தான் இருக்குது. ஸோ நல்லா தாராளமாக வாங்குகிறோம். இந்த இயரிங்ஸு நல்லா சாலிடாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதெல்லாமே கூட நல்லா கோல்டு வந்து பற்ற வச்சுருக்காங்க. சில மாடல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ஸ்டோன்ஸ் வச்ச இந்த சாந்த்பாலியில் வந்து கீழே வந்து ஒரு முத்து இல்லை. நான் அதையும் சொல்லிடுறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு பரவாயில்ல, முத்து தெரியலன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குங்க. பீஸ் எல்லாமே நல்லா இருக்குது. சேல் ஆகலையா, ரொம்ப நாளாக சேல் ஆகலை. அதனால் இந்த இயரிங்ஸ் சாந்த்பாலி நான் காட்டினேன் இல்லை, அதில் இந்த கம்பலும் அது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வேர் பண்ணால் இன்னும் நல்லா தான் இருக்கும். ட்ரெஸ்ஸஸ்கெல்லாம் வேறு லெவல் ஒரு யூனிக்கான டிசைனர் பீஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப நாள் இருக்காதுங்க. எத்தனை நாள் இருக்குமோ அத்தனை நாள் வரைக்கும் தான் ஆஃபர் போயிட்டுருக்கோம். காலி ஆகிடுதுங்க. அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 200 பீஸ் கிட்ட ஜிம்கி சாந்த்பாலி வச்சாங்களாம் லாஸ்ட் வீக்கில் இருந்து. இப்போ நான் போகிற அன்றைக்கி ஒரு 100 பீஸ் கிட்ட என்னவோ இயரிங்ஸ் இருக்குது. நல்லா இருக்குது. இதெல்லாமே நம்ம நார்மலாக கையில் கொடுத்து வாங்கணுன்னா எங்கோ போகுங்க. நான் 1க்கு 10 வாட்டி செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இதெல்லாமே கூட அழகாக தான் இருக்குது. எல்லா ஜிம்கியுமே எங்காவது ஒரு முத்து விழுந்துருச்சான்னு பார்த்தேன், எதுவுமே விழலை. எங்கேயோ ஒரு மாடலில் இருக்கிற கம்மல் தான் ஒரு ஸ்டோன் விழுந்திருக்கு, ஒரு முத்து விழுந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு கோல்டு பால் எல்லாமே இருக்குது. அது மாதிரி இருக்குது. நீங்களும் வாங்கும்போது செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. கெட்டியாக தான் இருக்குது. மோஸ்ட்லி எல்லா இயரிங்ஸு அழகாக இருக்குது. சேல் ஆகலையா, ரொம்ப நாள் அப்படியே இருக்கிறதுனால அது வந்து 0% வேஸ்டேஜில் போட்டாங்க. இது வந்து எவ்ரி இயரு இருக்குமான்னு கேட்டேன். அது 2 இயர்ஸுக்கு 1 டைம் தான் போடுவாங்க அக்கான்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 2 இயர்ஸாக பார்த்துட்டு தான் இருக்கேங்க. லாஸ்ட் இயர் கூட விடலாம் நினைக்கிறேன். இந்த இயர் தான் போட்டிருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. அடுத்தது இது 3rd ஃப்ளோரில் ஹாரம் கலெக்ஷனுக்கு வந்திருக்கேங்க. இதுவுமே பர்டிகுலர் பீஸு 0% வேஸ்டேஜ் அன்னுட்டு இதுக்காக ஒரு தனியாக ஒரு ஷோரூமில் ஒரு பார்ட் மட்டும் வச்சுருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஹாரம் நல்லா இருந்துச்சு. இது வந்து பாம்பே பேட்டர்ன் ஹாரம் தான். அப்படியே பார்வையாக இருக்குது. இதோட நான் டேக் கூட காட்டியிருக்கேன் பாருங்கள். வெட்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக வேணும்னா இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. 10 சவரம் கிட்ட இருக்குது. பேக் சைடு லிங்க்கோட லாங் வியூ காட்டுற பாருங்கள். பட்டையாக இருக்குது. ஹாரம் நல்லா கெட்டியாக தான் இருக்குங்க. அடுத்தது இந்த மாதிரி பால்ஸ் வச்சது டிசைனராக வாங்கணும், எல்லா சாரீஸ்க்கு அப்படியே ஆப்டாக இருக்கணும் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கம்மல் இதோட செட்டு, அந்த சைடு இந்த சைடு முகப்பு மாதிரி ஒரு டாலர் கொடுத்துருக்காங்க. அதுதான் கோல்டு. அந்த பீட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் தனியாக சார்ஜ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த நக்லீஸு ஹாரமும் இதெல்லாமே கூட வேஸ்டேஜ் இல்லாமல் 0% தான். இந்த செயினும் 6 சவரம் கிட்ட இருந்துச்சுங்க. 4 லேயர்ஸில் இருந்துச்சு. கெட்டியாக இருந்துச்சுங்க. தாராளமாக வாங்கலாம். நான் 1க்கு 10 டைம் செக் பண்ணேங்க. அந்த ஹாரம் பால்ஸ் வச்சது சூப்பராக இருக்குது. நல்லா நிறைய நாள் தாங்கும், அவ்வளோ கெட்டியாக இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஏன் இப்படி சொல்கிறேன்னா, மிஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ஹாரம் மட்டும் மிஸ்ஸே பண்ணாதீங்க. யாராவது 6 பவுண்டில் இந்த மாதிரி அடுக்கடுக்கு செயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். நான் போட்டு கூட காட்டுறேன் பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கெட்டியாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாலிடாக இருந்துச்சு. எந்த ஒரு டேமேஜே இல்லைங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நல்லா இருந்துச்சு. வாங்கினோன்னா வாங்கிக்கோங்க. எதுவும் அது சுற்றிக்கும் அந்த மாதிரி கூட இல்லை. எல்லாமே கோல்டு பால்ஸு. ஒரு பாலு அங்கே பின்னிருக்காங்க கோல்டு செயினில்.
ஸோ நல்லா ஆப்டாக இருக்குது, அழகாக இருக்குது. வேணுமுன்னா வாங்கிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிறது ஒரு டிசைனர் பீஸ் மாதிரி ஒரு துபாய் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நக்லிஸ் என்னவோ சில கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. நான் அதுக்கு தான் டேகோட காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. இதுவுமே டர்க்கி மாடல் பேட்டர்ன் தான். ரோடியம் பாலிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நக்லிஸில் ஆன்டிக்கில் இது 1 பீஸ் தான் இருந்துச்சு. அடுத்தது இந்த மாதிரி கேரளா பேட்டர்ன் முள்ளு ஹாரம் மாதிரி வேணுமன்னாலும் நீங்கள் லைட் வெயிட்டில் தாராளமாக வாங்கிக்கலாம். இதுவுமே நல்லா தான் இருந்துச்சுங்க. 9 சவரம் கிட்ட என்னவோ இருந்துச்சு. நல்லா யூ ஷேப் போட்டு பார்வையாக இருந்துச்சு. அடுத்தது இந்த பேட்டர்ன் வந்து துபாய் பேட்டர்ன். இப்போ நான் போகிற அன்றைக்கி இது தான் இருக்குங்க. நீங்கள் போகிற அன்றைக்கி இது கூட இருக்குமா இருக்காதா தெரியாது. நிறைய கலெக்ஷன் இருந்துச்சா, எல்லாமே சேல் ஆகிடுச்சாக்கா. இருக்கிறது நான் இங்கே ஷூட் எடுத்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. இது வந்து வேக்ஸ் போடுவாங்கல்ல, என்ன தமிழில் என்ன சொல்லுவாங்க, உள்ள அறுக்க ஏதோ போடுவாங்கல்ல, அறுக்கு போட அந்த மாதிரி செயின் 3 லேயர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஹாரம் 5 பவுன் கிட்ட இருக்குது. அதில் இருக்கிற டாலர் சாலிடாக இருந்துச்சு. அடுத்தது இந்த மாதிரி நக்லிஸ் எல்லாம் கூட அவைலபிள் இருக்குங்க. ஒரு 4-5 பீஸ் என்னவோ இருக்குது. இது வந்து முத்து வச்சு கொடுத்துருக்காங்க. கழுத்துக்கிட்ட மட்டும் ஒட்டின மாதிரி ரவுண்டு பேட்டர்னில் கோல்டு டாலர் வருது. இது சிம்பிளாக ஒரு லைட் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க ரோடியம் பாலிஷில். இங்கே ஹாரம் வந்து ஒரு 7-8 பீஸ் என்னவோ தான் அங்கே இருந்துச்சு நான் போகிற அன்றைக்கி. இது வந்து ஒன்று 7 பவுன் இருக்குது, ஒன்று 8 பவுன் இருக்குது. இந்த ஹாரம் கூட நல்லா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, இந்த மாடல் எனக்கு பிடிக்கும், போட்டிக்கலாம் யூஸ் ஓகே அன்னிச்சுன்னா வாங்கிக்கோங்க. நல்லா தான் இருக்குது, எந்த டேமேஜ் இல்லை, எதுவும் உடஞ்ச மாதிரி அந்த மாதிரி கூட இல்லை. இங்கே இருக்கிற கலெக்ஷன் இது தாங்க. ஒரு 7-8 பீஸ் கிட்ட கோல்டு வச்சு இருக்குது, பீட்ஸ் வச்சு இருக்குது. அடுத்தது இந்த பிளாக் கலர் பீட்ஸுங்க. இது வச்சு கூட நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே நல்லா ஒரு பிளெயின் சேரீ, ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடலான்னா தாராளமாக வாங்கிக்கலாம். அழகாக தான் இருந்துச்சு. அடுத்தது இந்த மாதிரி ஜென்ஸுக்கு பிளெயின் கடாங்க. இது கூட 0% வேஸ்டேஜ் தான். பேங்கிள்ஸு, சில பேங்கிள்ஸு கடா பேங்கிள்ஸு காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். இது வந்து 4th ஃப்ளோரில் இருக்கக்கூடியது. நல்லா இருந்துச்சுங்க பேங்கிள்ஸு. சில பேங்கிள்ஸ் எல்லாமே சூப்பராக பேர் பேங்கிள்ஸ், டெய்லி வேர் கம்பி பேங்கிள்ஸ் காட்டுறேன் பாருங்கள். வேறு லெவலுங்க. எதுவுமே சொட்டை கிட்ட எதுவுமே இல்லை, கெட்டியாக கம்பி பேங்கிள்ஸு தாராளமாக நீங்கள் வேர் பண்ணலாங்க, வாங்கிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாமே கடா பேங்கிள்ஸு. இதில் கல்கட்டா மாடல், பாம்பே மாடல், கேரளா மாடல் எல்லாம் இருக்குது. நீங்கள் வாங்கிக்கணுன்னா வாங்கிக்கலாம். இதுக்கு எல்லாமே நீங்கள் வேஸ்டேஜ் நார்மலாக பே பண்ணணுன்னா 16-14 அந்த மாதிரி வரும். இப்போ வந்து 0%ல் வருது. வாங்கிக்கலாம், தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பல்காக வாங்கணும், இந்த மாதிரி பாம்பே பேட்டர்ன் நீங்கள் ஆஷா வாங்கணுன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. இது மாதிரி கம்பி பேங்கிள்ஸ் எல்லாமே அழகாக இருக்குங்க. 16 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. இந்த 4 பேங்கிள் உங்களுக்கு ஒரு பேங்கிள் 8 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. இந்த மாதிரி ரோடியம் பாலிஷ் பேர் பேங்கிள்ஸ் இருக்குது. இது எல்லாமே 0% வேஸ்டேஜுங்க. சில பேங்கிள்ஸ் நான் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் கம்பி பேங்கிள்ஸுங்க. நல்லா அடுத்த கெட்டியாக இருக்குது. தாராளமாக வாங்கிக்கலாம். இது ஒரு பேங்கிள் 2 பவுன் இருக்குது. சூப்பராக இருந்துச்சுங்க. எதுக்கு 0%ல் போட்டாங்கன்னே எனக்கு தெரியலங்க. ரொம்ப நாளாக சேல் ஆகலான்றதுக்காக போட்டாங்களா என்னன்னு தெரியல. கெட்டியாக அழகாக இருக்குது. பேர் பேங்கிள்ஸ், டெய்லி வேர் கம்பி பேங்கிள்ஸ் வாங்கணுன்னீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. நான் இது மட்டும் சொல்லுவேன். பேங்கிள்ஸ் கலெக்ஷன் எல்லாமே அழகாக இருக்குது. இது வங்கி மாடல் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ஒரு கெட்டி கம்பி பேங்கிள் மாடலு. இது லைட் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பவுன் ஒரு பேங்கிள் மாடலு. சூப்பராக இருக்குங்க. பேங்கிள்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, பெண்டு கிண்டு எதுவுமே இல்லை. ஃப்ரெஷ்ஷான ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே புதுசாக பண்ணிவிட்டு எடுத்துன்னு வந்து வச்ச மாதிரி ஒரு பீஸ் தாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. அடுத்தது ஜென்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பிராஸ்லெட்ஸ் கூட இருக்குங்க. அந்த பிராஸ்லெட்டில் ஒரு 3 பீஸ் என்னவோ நல்லா இருந்துச்சுங்க. மற்றபடி கொஞ்சம் எல்லோரும் போட்டு பார்க்குறாங்கல்ல, ஒரு சைடு பெண்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. அதை காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் அதுக்கு தான் நான் 1க்கு 10 வாட்டி சொல்கிறேன். இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் சிங்கிள் உங்களுக்கு வேணுமென்னா டபுளாகவும் எடுத்துக்கலாம், சிங்கிளாகவும் எடுத்துக்கலாமா. ஸோ எல்லோரும் ஒரு பேங்கிள் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற பேங்கிள்ஸுங்க. இது எல்லாமே கெட்டியாக நல்லா இருக்குது. இது ஒரு ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள். ஒரு சைடு மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஃபேன்சியான பேங்கிளும். இது துபாய் பேட்டர்ன் பேங்கிளும்.
இந்த பிராஸ்லெட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதான் சொன்னேன்ல, நிறைய பேர் போட்டு போட்டு பார்க்குறாங்கல்ல, அங்கே அந்த ஸ்க்ரூ அந்த ஜாயிண்ட் வருது இல்லை, அங்கே ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் பெண்டான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் வாங்கும்போது ஓகே இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம், கெட்டியாக தான் இருக்குது. அடுத்தது இந்த கடா பிராஸ்லெட் மாதிரி ஜென்ஸ் இதுங்க 58 கிராம்ஸ் கிட்ட இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு மேலே வந்து இது வந்து லீபார்டுன்னு சொன்னாங்க. ஒரு சிங்கம் மாதிரி நினச்சிக்கோங்களேன், புலி மாதிரி நினச்சிக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு அனிமல் வச்சு இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அடுத்தது இந்த பிராஸ்லெட் கெட்டியாக நல்லா இருக்குங்க. 3 சவரத்தில் இருந்துச்சு. ஜென்ஸுக்கு வேணுமென்னா 0% வேஸ்டேஜில் 4th ஃப்ளோரில் அவைலபிள் இருக்குது, தாராளமாக வாங்கிக்கலாம். சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் கெட்டியாக பார்வையாக இருக்குது. இந்த பிராஸ்லெட் பாருங்களேன், அப்பா 10 சவரம் கிட்ட இருந்துச்சு. 86 கிராம்ஸ் கிட்ட இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க, எந்த டேமேஜ் இல்லை. யாராவது அப்படியே நிறைய பேர் இந்த மாதிரி போடுவாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டு ஷர்ட்டு வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு கிராண்டாக போடுவாங்க. அந்த மாதிரி போடுறவங்களுக்கு இது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கோங்க. 0% வேஸ்டேஜில் ஸ்டோன்ஸ்க்கு மட்டும் பே பண்ணிவிட்டு தாராளமாக வாங்கிக்கலாம். நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேங்க, நீங்கள் ஷோரூம் விசிட் பண்ண அன்றைக்கி 1க்கு 10 வாட்டி நிதானமாக உட்காந்துட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஸ்டோன்ஸுக்கு தனியாக காஸ்ட் வரும், வெறும் ஜிஎஸ்டி வரும். அன்றைக்கி கோல்டு ரேட்டு வரும், எவ்வளோ வெயிட் இருக்குது அவ்வளோ ரேட்டு நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்